ஐயோ எவ்வளோ தண்ணி வந்திருக்குது, வீட்டு வாசப்படி வரைக்கும் போய் நிற்குது பாரு. என்னக்கா பண்ணுறது? ஏரியில் ஃபுல்லாக வீடு கட்டிட்டாங்க. தண்ணி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து நிற்குது. தண்ணிக்குன்னு தண்ணி இடம் ஒதுக்கி வச்சுருந்தா தானே அது போவோம். இல்லைன்னா இப்படி தான் வீட்டுக்குள்ளே தான் வரும். என் வீட்டுக்கார வீட்டில் இருக்கிறாரு, மாடு செடி போயிருக்கிறா தெரியலையே. இல்லையா அவரை குரல் கூடுறி. ஏன் நீ கூப்பிட மாட்டியா? கூப்பிட்றி. தங்கத்தோரண்ணே, தங்கத்தோரண்ணே. சத்தமாக கூப்பிட்றி. யோ இருக்கியா இல்லையா வீட்டில்? ஏண்டி யோன்னு கூப்பிட்ற அவரை போய்? உனக்குன்னா ஒரு வெளியில் வரணும், அவ்வளோதான். எப்படி கூப்பிட்டேன்? நான் வாடா போட கூட கூப்பிடுவேன். நீ கூப்பிட நானே கூப்பிட்றேன். ஏங்க ஏங்க. ரொம்ப மரியாதை தான். ஐய் அம்மா, சஞ்சு அப்பா எங்க? மா அப்பா மாடு தேடி போயிருக்காருமா. இன்னும் வரலையா? இல்ல இன்னும் வரல, நான் மட்டும்தான் இருக்கேன். சரி சரி பத்திரமா இரு, உள்ளே வெளியில வரக்கூடாது, தண்ணியில கால் வைக்க கூடாது. சரிம்மா. சரி அம்மா போய் மாடு தேடி கண்டுபிடிச்சிட்டு வரமா, நீ உள்ள போ, மழையில் நனையாத. இந்த நேரத்தில் வாய் வச்சு திரும்பி மழை வர ஆரம்பிச்சிச்சு. வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா? சஞ்சு மழை வந்து உள்ள போ மழை நனையாத. பெரிய பொண்ணு நானும் ஒரு ரவுண்ட் வரட்டுமா? ஏக்கா நம்ம ரவுண்ட் போயிருக்கோம்னு நினச்சிருக்கா. சஞ்சு இப்ப வேணாம், மழை வருது, அப்புறமா ரவுண்ட் போவேன். உள்ள போ. சரிம்மா சீக்கிரமா மாடிட்டுன்னு வாங்க. சரி சரி நீ உள்ள போ. டாடா பாய் மா. டாடா அத்தா பாய். பாய் பாய். இந்த மாதிரி இந்த டபுள் ஏரியா உட்காந்து போது கூட நல்லா இருக்குல்லக்கா. ஆமா நீ உனக்கு நல்லா இருக்கும்டி. மாடு எங்க போச்சுன்னு தெரியல, போடி இப்போ அதை போய் தேடி முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியதை. குழந்தை பாவம் எங்க இந்த தண்ணியில மழையில எங்க கஷ்டப்படுதுன்னு தெரியல. மா சீக்கிரமா வாங்க வீட்டுக்கு. எப்படியும் ஒரு 100 வருஷம் தட்டு இருக்கும்டி. பாத்தியா எவ்வளோ பழம், எவ்வளோ பூவு, எவ்வளோ ஸ்வீட்டுங்க. அதில் ஒன்று அது கொடுத்ததா பத்தியா அது? ஆமாக்கா ட்ரெஸ்ஸு மட்டுமே பார்த்தியா? அவங்க மாமா ஒரு 3 ட்ரெஸ்ஸும், அவங்க அத்தை ஒரு 3 ட்ரெஸ்ஸும், அப்போ தெரிஞ்சவங்க போனவங்க வந்தவங்க அப்படி இப்படியோ குறைஞ்சபட்சம் ஒரு 50 ட்ரெஸ் வந்திருக்கோங்க்கா. பாவாடை தாவணி, புடவை, சுடிதார், இந்த என்ன சொல்லுவாங்க அது, ஒரு பாவாடை சட்டை மாதிரி இருக்கா பெருசா, அந்த மாதிரிலாம் ஒன்று எப்படி இருந்தாலும் ஒரு 5000 கிட்டே இருக்குக்கா ட்ரெஸ்ஸு. அவ்வளோ விலை கொடுத்துக்குறாங்க. ஏன்னா இது எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கையாட்டி தண்டி போவோம். செஞ்சால் தாண்டி திருப்பி செய்வாங்க. இது ஏன் எப்படி இதுக்கு செய்கிறாங்க? நம்ம நேரத்தை கண்டோம். நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் செய்யாது பழகுது, வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் போய் செஞ்சுட்டு வரும் பழகுது. ஆமாம் நம்ம ஊரில் தான் பஞ்சப்பாட்டை பாடிக்கணும். இல்லை சுற்றி நடக்கும் போல. சொந்தக்காரங்களும் நல்லா செஞ்சு வச்சுருக்குது. அதான் சொந்தக்காரங்க நல்லா செஞ்சுருக்காங்க. அவங்க அண்ணன் பேர் 10 சவரத்தில் நெக்லஸும் ஆரம்பம். வயசுக்கு வந்ததுக்கு போய் மஞ்சள் ரெட்டு விளக்கு வச்சுட்டு போய்க்கிறாரு. 10 சவரம் அடி, அதுக்கு மேலேயே இருக்கும். 12-13 சவரம் இருக்கும். அந்த கையில் எடுத்து பார்த்துட்டேன், ஒன்றா கணக்குது தெரியுமா? அப்படியா? நான் 10 சவரம் தான் நினச்சேன். தங்கம் விற்கிற விலைக்கு 12 சவரம் 13 சவரம் அசால்ட்டாக செஞ்சுட்டு போகிறாங்கடி. எங்கேருந்து தான் அவங்களுக்கு பணம் கொட்டுதுன்னு தெரியும்படி பார்க்கறதுக்கான ஏழமாக இருக்காங்க. ஆமாம் அண்ணன் என் தங்கச்சியை பார்க்கும்போது ஐயோ பாவம் மாதிரி இருக்கும். ஆனால் அதுங்கிட்ட மட்டும் துட்டு மட்டும் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. நம்ம ஒரு 10 ரூபா கேட்டு பாரு கோமதிக்கிட்ட, அந்த பஞ்சப்பாட்டு பாடம். காசே இல்லடி, இன்னைக்கு இவ்வளோ செலவாயிடுச்சு, அன்னைக்கு அவ்வளோ செலவாயிடுச்சு, 2 முருங்கை தண்ணி இருந்தது, அதை வச்சு தண்ணி குழம்பு வச்சேன், பொரியல் கூட செய்யலடி, அப்படி இப்படி ஏன்டா இந்த 10 ரூபாய்கிட்ட கேட்டோன்ற அளவுக்கு பேசுண்டி. ஒரு வாட்டி அக்கான்ற, ஒரு வாட்டி வாடி பொடின்ற. இவன் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியலையே. பரவாயில்ல, சாம்பார் சாதம் போட்டுவிடுவாங்களோன்னு பார்த்தேன். சாம்பார் வடை பாயாசம் அப்படி சொல்லிட்டு ராதி வீட்டில் போட்டாங்களே அந்த மாதிரி போட்டுருன்னு பார்த்தேன். பரவாயில்ல. சிக்கன் பிரியாணி போட்டது நல்லா தான் இருந்தது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பிரெட் அல்வா தான் கொஞ்சம் நெய் கம்மியாக இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருந்தா கொஞ்சம் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆமாம் இதுக்கே வெடிஞ்சு போயிட்டு இருக்கோம் அந்த கோமதி. எதுக்கோ உங்களுக்குலாம் இவ்வளோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட உங்களுக்கு நெய் ஒரு எக்ஸ்ட்ரா ஊற்றுதா? சரியா சொன்னேன். சிக்கன் பிரியாணி நல்லா தான் இருந்தது. ஆனால் மட்டன் பிரியாணி போட்டு தான் வச்சுக்கோங்க, என்ன சூப்பராக இருந்திருக்கும். அதுதான் அப்படியே அழுகுது முக்கால. மட்டன் பிரியாணி செய்யறதுனா நீ உங்கள் வீட்டில் போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருப்பி கேட்குது. ஆமாம் அவங்க வீட்டு பண்ண மாட்டேன் தான் பண்ண, நம்ம வீட்டு பண்ணலாம் பண்ணாமல் நமக்குலாம் மற்ற தானே காய்க்குது. ஏக்கா இங்கே ஊரே வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயின்னு இருக்கு. 2 பேரும் பாருக்கா அந்த மதில் சொல் மாதிரி ஏறி உட்காந்து கதை பேசினு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வேலை வெட்டி இருந்தால் சரியாக இருக்கும். வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி வேலை தான் பார்ப்பாங்க. கோமதியோட அண்ணி இருக்குல்ல, அது கட்டின அந்த புடவை பார்த்தியடியா, 15,000 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பியூர் பட்ட மாதிரி இருக்கு. இருக்கும். ஏண்டியா நீங்கள் ஊர் கதை பேசுறதை இப்போ கூட நிறுத்த மாட்டீங்களா? யார் இது? என்னடி பெரிய பொண்ணு கப்பலில் போயின்னு இருக்க? எந்த ஊருக்கு? துபாய் வரைக்கும் போயிட்டு வரலான்னு போகிறேன்டி. துபாய்க்கா? போயிட்டா. ராதிகா எங்க? நீ துபாய்க்கு போறியா? இவ்வளவு என் மாடை காணண்டியா தேடின்னு போறேன்டி. ஓஹோ மாட்டை காணுமா? சரி. நான் கூட உங்க வீட்டுக்கார தான் தேடின்னு போறியோன்னு பார்த்தேன். ஏன் அவர் சின்ன குழந்தையா? அவர் தலை வீட்டுக்கு வர மாட்டாரா? தேடி வேற போகணுமா? பெரிய பொண்ணு வரும்போது துபாயிலேருந்து சென்ட்டு அந்த பேச்ச மழம் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வேணா சாக்லேட்ல. வாங்க ரெடி. அது வரைக்கும் இந்த மதில் மேலேயே உட்காந்து வருங்க. நான் வெள்ளம் அடிச்சு உங்களே துபாய் கொண்டு வந்து சேர்த்துறோம். நாங்க பார்க்காத வெள்ளமா? இன்னும் எவ்வளோ ஹைட் இருப்பேன், இவ்வளோ தூரம் ரொம்ப என்ன? ஆனால் உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடே, திருத்தவே முடியாது. அவன் கிடக்குற நீ திரும்ப இப்படி. நீ சொல்லுக்கா. நல்ல வேலை அக்கான்னு ஆரம்பிக்கிறேன். எதில் விட்ட? கோமதியோட அண்ணி இருக்குல்ல, அது கட்டின அந்த புடவை 15,000 இருக்குமோ இல்லை 50,000 இருக்குமோ தெரியல. என்ன கலரு, என்ன மினுமினுப்பு. பெரிய பொண்ணு இவ்வளோ கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறாவா? நமக்கு மாட தெரியலடி. இருட்ட எங்கே வருது, எனக்கு பயமா இருக்கு.
சரிக்கா நீ அப்படியே உட்காரு. பெரிய பொண்ணு ஏன் இப்படி பண்ற? அப்புறம் கோமதியோட நாத்தனார் இருக்குது வசந்தி, அது போட்டு அந்த நெக்லஸ் பத்தியா, வைர நெக்லஸ் டியே தண்ணி உள்ள விழுந்தது கூட தெரியாமல் இன்னமும் கதை பேசினிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறது? அப்படியே வெள்ளத்தில் அடிச்சுன்னு போட்டோம். வா நம்ம இந்த பக்கம் போகலாம். இவன் என்ன பொம்பளைங்களோ தெரியல மாவளுங்க. அப்புறம் மூக்குத்தி கூட வைர மூக்குத்தின்னு நினைக்கிறேன். கம்மல் கூட வைரமா கூட இருக்கலாம். ஓ அப்படியா? பாருக்கா, எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. நம்மளும் இருக்கிறோமே தண்டத்துக்குன்னு.